ஹலோ வியூவர்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் எல்லாத்துலேயும் 4ல் 3 பங்கு கூகுள் குரோம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறதுலேயும் பெரும்பாலான பேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இன்காக்னிட்டோ மோட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் குரோம்லேயும் சரி, இன்காக்னிட்டோ மோட்லேயும் சரி, என்ன மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இல்லை என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, நம்மளோட டேட்டா ட்ராக் ஆகுதா அப்படின்றதெல்லாம் என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையாதுல்ல. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையாவே இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். குரோம் யூஸரா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஓப்பன் ஆகணுமா, ரொம்ப டிலே ஆகாமல் இருக்கணுமா, அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் உள்ளே போய்க்குங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீலோட் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் காமிக்கும். இந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படின்னா நோ ப்ரீலோடிங் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கூகுள் குரோம் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு ஒரு சில பர்டிகுலர் சைட்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீலோடிங்கை வச்சுட்டீங்க அப்படின்னா முதலே கூகுள் குரோமில் நீங்கள் உங்களோட ப்ரௌசர்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் டேப்பை மட்டும் நீங்கள் போய் கிளிக் பண்ணால் போதும். உங்களோட பழைய வெப்சைட்ஸ் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் இன்டர்நெட் இல்லாமல் கூட அது ஒர்க் ஆகும். ப்ரௌசர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா? அதில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்க்ரீன் பார்த்து கண் எரிச்சலாகவும் கண்ணுக்கு கீழே கருவளையம்லாம் வருதா? ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த வித இரிட்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரௌஸ் பண்ணலாம். ஈவன் தோ ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, டார்க் மோடு தான். ஆமாம், கூகுளில் இப்போ டார்க் மோட் இருக்குது. சிஸ்டம் டிஃபால்ட்டாக டார்க் மோட் இருக்கிறவங்க அதை எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூகுள் குரோமும் டார்க் மோட்லேயே இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக டார்க் மோட் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போய்க்கோங்க, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் தீமை கிளிக் பண்ணுங்கள். தீமை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு பேசிக்காக எல்லா பேருக்கு இருக்கும். அப்படி இல்லை என்னோடய சிஸ்டம் டிஃபால்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அதில் டார்க் மோடுன்னு இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோடில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? முடியாதுல்ல. என்னன்றதை பாருங்கள், இதிலே பாருங்கள். இப்போ நான் உள்ளே போய் காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆகாது, டிஸ்பிளே எதுவுமே தெரியாது உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஸோ இப்படி இருக்கிற இன்காக்னிட்டோ மோடில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கூகுள் குரோம் போய்க்குங்க. அதில் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடிய யூஆர்எலை அந்த இடத்துல அடிங்க. அந்த யூஆர்எல் அடிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சர்ச் பார் இருக்கும். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அந்த சர்ச் பாரில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீன்ஷாட் எனேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு எனேபிள்னு மாற்றிக்கோங்க. இப்போ உங்கள் இன்காக்னிட்டோ மோடில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணதுக்கப்புறம் க்ரோமை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸாக வருதா? இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதால நீங்கள் இதை யோசிச்சுட்ருக்கீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் க்ரோம் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பர்டிகுலராக சில சைட்ஸில் இருந்து மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அதில் அளவு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் போய்ட்டு எந்த சைட் வேணும் எந்த சைட் வேணாம் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வராது. கூகுள் குரோமில் அதிகமான டேப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஆளா? அப்போ உங்களுக்கு டேப்ஸை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் அந்த கூகுள் குரோமில் சைடில் இருக்கக்கூடிய அந்த டேப் பாரை கிளிக் பண்ணி தானே நீங்கள் மாற்றுவீங்க. அப்படி மாற்ற வேணாம். இப்போ நீங்கள் எந்த டேப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் மேலே அந்த சர்ச் பார் இருக்குது இல்லையா, அதில் ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ப்ரீவியஸ் டேப் எதுவோ அதுக்கு வந்துடும். ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் நெக்ஸ்ட் டேப் எதுவோ அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ மல்டிபிள் டேப்ஸை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அதிகமான ஆர்டிக்கல் படிக்கக்கூடிய ஆளா? அதுவும் எஸ்பெஷலி கூகுள் குரோமில் படிப்பீங்களா? அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கானது தாங்க. இந்த டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உள்ளே வாங்க. நம்ம என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூகுள் குரோமில் அந்த சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைண்ட் இன் மை பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு சர்ச் பார் வரும்.
அதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் மேலே கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த பேஜில் எங்கெங்கே அந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை விட்ட இடத்துல வந்து நீங்கள் படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ணக்கூடிய ஆளா, அதுலேயும் எஸ்பெஷலி கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கூகுள் க்ரோமில் செக்யூரிட்டி ப்ரீச்சு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, டேட்டாஸ் இது எல்லாமே வந்து பிஹைண்ட் த சீன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் டவுட் ஆகுறீங்களா? அப்போ இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் டேட்டா சேஃபாக இருக்கும். முதல்ல கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. அதில் செட்டிங்ஸ் பட்டன் அமைக்கிங்க. செட்டிங்ஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி மோடுக்கு போய்க்கோங்க. அந்த ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேஃப் ப்ரௌசிங் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ஹான்ஸ்ட் மோடுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் வெளில வந்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்களில் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எப்பயுமே சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது கூகுள் க்ரோம் ப்ரௌசர் தான். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இன்காக்னிட்டோ மோடு தான். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய இன்காக்னிட்டோ மோட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னா எப்படி இருக்கும், அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போய்க்குங்க. அதில் நான் கீழே கொடுத்துருக்க அந்த யூஆர்எல்லை டைப் பண்ணி அதோட என்ட்ரு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஹோஸ்ட் கேட்சு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் இன்காக்னிட்டோ மோடில் என்ன எவ்வளோ சர்ச் பண்ணியிருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிரும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணது யாருக்குமே தெரியாது. நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, திடீர்னு வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனேயுமே ஆடியோ ப்ளே ஆகுதா, சவுண்ட் கேட்குதா, அது வந்து இரிட்டேட்டாக இருக்கா, அதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. அதாவது கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. அதில் 3 டாட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போங்க. அதுக்குள்ளே சைட் செட்டிங்ஸ் அப்படின்றதுக்கு போங்க. அங்கே செலக்ட் சவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ள செலக்ட் சவுண்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணக்கூடிய எந்த வெப்சைட்ஸ்லையும் பேக்ரவுண்ட் ஆடியோ போட்டிருந்தாங்க அது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகாது. அப்படியே ப்ளே ஆனாலும் சவுண்ட் வராது. ஸோ சேஃபாக ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை பை.